அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. இப்போ என் மனசுல விஜய் மாமா தான் இருக்காரு ராஜிமா. என்னால விஜய் மாமாவை மறக்கவே முடியாது. அதெல்லாம் சரி ரஞ்சி, அதுக்கு எதுக்கு இப்படி தொட்டி செடியெல்லாம் போட்டு உடைக்கிற? ராஜிமா, இன்னைக்கு உங்க வெட்டிங் அனிவர்சரியில அடிச்ச குத்தல நீங்களே பாத்தீங்கல்ல. கட்டி பிடிக்கிறது என்ன, ஆட்டம் போடுறது என்ன, 2 பேரும் சேர்ந்து வெண்பாக்கு முத்து குடுக்கறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என் உடம்புல நெருப்பு வச்சு மாதிரி எரிஞ்சிச்சு. என் வாழ்க்கை அந்த மல்லி மொத்தமா பறிச்சுக்கிட்டா. என்னால தாங்க முடியல. சரி ரஞ்சி, கவலைப்படாத. அந்த மல்லியும் விஜயும் எனக்கு ஒரு விதமான தலைவலியா இருக்காங்கன்னா உனக்கும் ஒரு விதமான தலைவலியா தான் இருக்காங்க. நான் எப்படியும் இந்த 2 வலியுமே சரி பண்றேன். ஐயோ, எனக்கு தலைவலியே இல்ல ராஜிமா. நீங்க எல்லாரும் அப்படி நினைக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே. உங்க பிரச்சனை என் பிரச்சனையும் ஒண்ணு இல்ல. விஜய் மாமா அந்த மல்லியோட பாக்குறப்பெல்லாம் என் மனசு வலிக்குது. மாமா எனக்கு இல்லன்னு நினைக்கிறப்போ உயிரே போற மாதிரி இருக்கு. ஆத்திரத்துல அந்த மல்லி அப்படியே கொன்னுடலாம் போல இருக்கு. அவளை கொன்னிட்டினா அதான் ரேணுகா இருக்காளே, அவளை என்ன பண்ண போற? அவளையும் கொல்ல போறியா? அவங்கதான் மனநிலை சரியில்லாம இருக்காங்களே, அவங்க ஒரு மூலையில கிடந்துட்டு போட்டோம். எனக்கு மாமா வேணும் ராஜிமா. ரஞ்சி, உன்னோட இந்த வைராகியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோவம் மட்டும் குறையாம மனசுல வைராகியம் இருந்தா மட்டும்தான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். இதே வைராகியத்தோட, இதே பிடிவாதத்தோட நீ எப்பவுமே இரு. நான் எப்படியும் அந்த மல்லியை இங்க இருந்து துரத்திட்டு விஜயை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், சரியா? ப்ராமிஸ். இந்த ராஜி சொன்னாலே அது சத்தியம்தான். தைரியமா இரு. நாமெல்லாம் சொன்னதுனால விஜய் மேல விருப்பமா இருக்கான்னு நினைச்சேன். இவ இவ்ளோ தீவிரமா இருக்கா. நம்ம கூட இருக்கிறவளுக்கு இத கூட பண்ணி கொடுக்கலனா எப்படி? பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். சொல்லுங்க மகேந்திரன். வீட்டுக்குள்ள கொஞ்சம் சிக்னல் பிரச்சனை இருக்கும். 240 லேப்டாப்ஸா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. ஒரு டீம் ரெடி பண்ணி கூட அதெல்லாம் பண்ணிரலாம். இப்போ வரணுமா? உங்க எம்டியை மீட் பண்ணி பேசணுமா? சரி, ஓகே, நான் வந்துடுறேன். என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருந்து கால் வந்திருக்கு மல்லி. அவங்க ஆபீஸ்ல 240 லேப்டாப்ஸா, அது எல்லாத்தையும் சரி பண்ணுமா. அந்த ஆர்டரை எனக்கு கொடுக்கறாங்க. உடனே வர சொல்றாங்க. நான் போணும். நான் கிளம்புறேன். சரிங்க. வெண்பாச்சலம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாடா, நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன். வெண்பா சேனல். வெண்பா சேனலா? அதுல என்ன பண்ண போறீங்க? ரைம்ஸ், நீங்க சொல்லி கொடுத்த மேக்ஸ் எல்லா வித்தையும் இந்த சேனல்ல மொத்தமா இறக்கி விட போறேன். அப்படியா? சரி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. ஓகே டாடா, இப்படி சொன்னாலாம் போதாது, கேமரா முன்னாடி வந்து சொல்லணும். ஓ, அது வேறயா? ஆமா, வாங்க வாங்க. சரி, ஓகே. டாடா, நில்லுங்க நில்லுங்க. டாடா, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல. ஓகேவா? சின்ன சின்ன. ஓகேவா? ஓகே. ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டோட சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டைன், கிரஹாம் பெல், நம்ம அப்துல் கலாம் சார் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. வெண்பா ஆரம்பிக்கிறேன். டாடா, வெண்பா விஜய்னு சொல்லுங்க, அதான் என் ஸ்கிரீன் நேம். அப்படியா? சரி சரி. வெண்பா விஜய் ஆரம்பிக்கிற இந்த சேனல் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோட பெரிய சேனலா வரணும்னு நான் வாழ்த்துறேன். Thank you டாடா. வெண்பா, இன்னும் நீ கட் பண்ணல பாரு. ஓ, அது ஒன்னதான் நான் மறந்து போயிடுறேன் மல்லிமா. கட். சரி, பைடா சலம். நல்லா பண்ணுங்க. மல்லி, பாய். பாய் டாடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ரைம்ஸ் பாடி காட்ட போறேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்கிடுங்க.
Baba, black sheep, have you any wool? Yes, sir. Yes, sir. 3 bags. ஏய் என்ன இது புது பழக்கம்? மொபைல வச்சு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்க? நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன் ஆண்டி. என்னது? சேனல் ஆரம்பிக்க போறியா? உன் வயசு என்னவோ அதுக்கான வேலையை மட்டும் பாரு. போய் படிக்கிற வேலையை பாரு. இதுவும் படிப்பு தான் ஆண்டி. இது என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்றேன். ஏய் எல்லா கழுதையும் ஒண்ணுதான். நான் கனடால இருந்து வந்திருக்கேன். எனக்கு தெரியாத சேனலா உனக்கு தெரியும்? என்னமோ புதுசா கதையெல்லாம் சொல்ற? முதல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உன் வேலையை போய் பாரு. ஏங்க குழந்தை ஏதோ ஆசைப்படுறா, அதையே தப்பு சொல்றீங்க? இத பாரு, அவ குழந்தை. முதல்ல அத மனசுல வச்சுக்கோ. குழந்தை அந்தந்த வயசுல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னுலாம் இருக்கு. அதெல்லாம் குழந்தைய பெத்தவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு அதெல்லாம் புரியாதுல்ல. அவ படிப்புக்காக ஏதோ பண்றேன்னு சொல்றா. அவளுக்கு தெரிஞ்ச ரைம்ஸ், மேத்ஸ் இதெல்லாம் சொல்லி தர போறேன்னு தானே சொல்றா. ஒரு குழந்தை பண்ற வேலை தானே இதெல்லாம். இதுல என்ன தப்பு வருது? ஏய் இப்படிதான் எல்லாம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்க போய் நிக்கும்னு தெரியுமா? வீடியோல முகத்தை காமிச்சு பழகிட்டா இதெல்லாம் இதோட நிக்காது. நாளைக்கே மேக்கப் பண்ணி வீடியோ போடுவா, தினசா ட்ரெஸ் பண்ணி போடுவா, கேட் வாக்லாம் பண்ணி போடுவா, அப்புறம் லைக்ஸ் வரணும்ன்றதுக்காக அசிங்கமா கூட வீடியோ பண்ணி போடுவா. இவ இதெல்லாம் இந்த வீட்ல நடக்கணுமா? எப்படி எல்லாத்தையும் இவ்ளோ கேவலமா உங்களால பார்க்க முடியுது? ஏன் எல்லாத்தையும் வக்கரமாவே இப்படி யோசிக்கிறீங்க? 2-3 நாளா எவ்வளவு கனவோட அவ இத பத்தி பேசிட்டு இருந்தான்னு தெரியுமா? அந்த கனவுல வெந்நீரை ஊத்துறீங்க. உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் பேச மனசு வருது? இத பாரு மல்லி, எனக்கும் என் தம்பிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா வெண்பா எங்க குடும்பத்து பொண்ணு. அவ எப்படி வளரணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். நீ ஒண்ணு அவ அம்மா கிடையாது. முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கோ. நான் வெண்பாவோட அம்மா தான். அது நான் போதுமான அளவுக்கு நிரூபிச்சாச்சு. இனி யாரும் எனக்கு சர்டிபிகேட் தரணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, போங்க. அப்படியே பண்றதா இருந்தாலும் இதெல்லாம் அவங்க வீட்ல போய் பண்ணணும். ஏன் வீட்ல இருந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது? ஓ, சுத்தி வளைச்சு நீங்க அங்க வரீங்களா? அதான பார்த்தேன். என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு. திடீர்னு வெண்பா மேல பாசத்தை பொழியறீங்களேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. ஹலோ, உங்க எல்லா கேள்விக்கும் விஜய் பதில் சொல்லிட்டாரு. இது விஜயோட வீடு. ஐ மீன் எங்களோட வீடு. நீங்க தான் ஒண்ட வந்து பிசாசுங்க. அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க. வெண்பா செல்லம், உனக்கு என்ன பண்ணணுமோ நீ தாராளமா பண்ணு. இந்த மொத்த வீடும் நம்மளோட வீடுதான். நீ எங்க வேணாலும் போனை வச்சு வீடியோ எடு, சரியா? என்ன சொன்ன? உங்க வீடா? என்கிட்டயே சவால் விடுறல்ல? உனக்கு டாக்குமெண்டோட பவர் என்னன்னு காமிக்கிறேன். எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. வெண்பா, இதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை சந்தோஷமா பண்ணு. கண்டிப்பா உன் சேனல் பெரிய சேனலா வரும். தேங்க்ஸ் மலிமா. இதை நான் டெலீட் பண்ணிட்டு புதுசா ரெக்கார்ட் பண்றேன். அண்ணா அண்ணா சியர்ஸ். சேஸ்ண்ணா. நான் கூட அந்த கதிரேசனை சாதாரணமா நினைச்சிட்டேன்டா. அந்த சுடர் செம்மையான இடத்துல தான் உட்கார்ந்திருக்கா. அதான் அவளுக்கு ஒரு செகண்ட்ல என்னையே எதிர்க்கலாம்னு தோண வச்சிருக்க பாத்தியா? ஆமாண்ணே, லாக்கர்ல அவ்வளவு பணத்தை பார்த்ததும் எனக்கு தலையே சுத்திருச்சுண்ணா. நமக்கு பணம் தேவைப்படுறப்பெல்லாம் இந்த சுடரை யூஸ் பண்ணி அங்கிருந்து 10 லட்சம் 20 லட்சம்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கிக்கணும். கொஞ்ச நாளைக்கு அவதான் எனக்கு தங்க முட்டை போடுற வாத்து. நான் கால் ஆட்டிக்கிட்டு ராஜா மாதிரி இருக்க போறேன்டா. அது எப்படின்னா, பணம் தேவைப்படுறப்பெல்லாம் கேட்க முடியும், இந்த ஒரு தடவை தான் பணம் வாங்க முடியும். இதுக்கப்புறம் பணம் எப்படி வாங்க முடியும்? அப்படி ஏன்டா நினைக்கிற? எப்படியும் இந்த 50 லட்சம் காணாம போன விஷயம் அந்த கதிரேசனுக்கு தெரிய போகுது. அவன் போலீஸ்க்கு போறான். போலீஸை பார்த்தாலே சுடரக்காக்கு கை கால்லாம் உதறும். அவங்க ஏதாவது உளறி வச்சிருவாங்க. அந்த கதிரேசன் இந்த பணம் தொலைஞ்சதுக்கெல்லாம் போலீஸ் கிட்ட போக மாட்டான். ஏன்னா அவன் பணம் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கணக்குல வர பணம் மாதிரியே தெரியல. அதனால திருடனுக்கு தேல் கொட்டின கதையா அமைதியா இருந்துருவான். போலீஸ்க்கு வேணா போகாம இருப்பான். அதுக்காக பணம் போனா போகுதுன்னு இருப்பாங்களா? அந்த பணம் எப்படி போயிருக்கோம், எங்க போயிருக்கோம்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவான்ல. விசாரிக்கட்டும். அவன் விசாரிச்சா யார விசாரிப்பான்? ம் நம்ம சுடரை எப்படி விசாரிக்க முடியும்? அவதான் குழந்தையாச்சே.
மனநல சரியில்லாதவளாச்சே. அப்படியே விசாரிச்சாலும் அவ ஒரு குழந்தை மாதிரி எதையாவது நடிச்சு சமாளிச்சிருவா. ம் கேக்குற கேள்விக்கெல்லாம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ரைம் சொல்லியே சமாளிச்சிருவா. அண்ணா சுடர் பெரிய கில்லாடி தானா, செம்மையா நடிச்சிருவாங்க. அந்த கதிரேசனும் சுடர் அக்காவை நம்ப தான் செய்வாரு. ஆனா அடுத்து சுதாரிச்சிருவார்ல. பணத்தை இடமாத்தி வைக்கிறது, சாவியை ஒளிச்சு வைக்கிறது, காவல் கால் வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் மாத்திடுவார்ல. அப்புறம் எப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும்? இங்க பாரு, அது அவளோட பாடு. அந்த கதிரேச என்ன வேணாலும் பண்ணட்டும், அந்த விஜய் எந்த நிலைமையில வேணாலும் இருக்கட்டும். நான் பணம் கேட்டா அங்க இருந்து பணத்தை கொண்டு வந்து சேர்க்கறது அவளோட கடமை. ம் அது அவ கொண்டு வந்துதான் ஆகணும். ஒரு கோடீஸ்வரனுக்கு மகளாவும் ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா போய் உக்காரதும் அது என்ன சாதாரண விஷயமா? ம் தர்மம் எடுத்துக்கிட்டு இருந்தவள ஒரே நாள்ல உச்சாணி கொம்புல உட்கார வச்சிருக்கேன். ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்கேன். அதுக்கு அவ கப்பம் கட்டி தான் ஆகணும். இல்லைன்னா அவன் மறுபடியும் தர்மம் தான் எடுக்க போகணும். அப்படி லேசாலாம் நான் அவளை விட்டுற மாட்டேன். புரியுதுண்ணா. அந்த சுடரக்காக்கு அந்த வாழ்க்கை மேல ஆசை வந்துருச்சு. அந்த வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக சுடரக்கா எந்த வேலையை பண்ணியாவது பணத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு புரியுதுண்ணா, அப்படிதான் நடக்கும். சோ எனக்கு இனிமே பணத்துக்கு எந்த கவலையும் இல்ல, உனக்கும் கவலை இல்ல. இனிமே நாம ஜாலியா இருக்கலாம். Cheers, man. Cheersண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. இப்போ 5 - 3 எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கணும், அதுல 3 ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும். 1 2 3. இப்போ மீதி எத்தனை இருக்கு? 2. So 2 is the answer. உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நிறைய மேக்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். குட்டிமா குட்டிமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கேக்குறல்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ரேணுமான், நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? வீடியோ பண்றியா? நம்ம சேர்ந்து பண்ணலாமா? பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம். எந்த மாதம் வருகிறேன், எந்த மாதம் வருகிறேன், தை மாதம் வருகிறோம், தை மாதம் வருகிறோம். அந்த வீடியோ பண்ணலாமா? நீங்க சும்மா இருங்க, நான் மேக்ஸ் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், கேமரா வேற ஓடிட்டு இருக்கு, நீங்க தொந்தரவு பண்ணாம போங்க. மேக்ஸ்னா என்னது? பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். ஆனா குழந்தை மாதிரி நடிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் நடிக்கிறேன்னு பாக்குறேன். உங்களுக்கு புரியுதா? ரூம்குள்ள போங்க ரேணுமா, போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன நீ விரட்டி விரட்டி விடுறதுலயே இருக்க? நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஐயோ, நீங்க என்ன மாதிரி பொண்ணு இல்ல, நீங்க பெரியவங்க. நீங்க போங்க, ரூம்குள்ள போங்க. மல்லிமா, ரேணுகா அம்மாவை தள்ளி போக சொல்லுங்க. அக்கா, அவதான் வீடியோ பண்ணிட்டு இருக்கால, ஏன் தொந்தரவு பண்றீங்க? ஓரமா போய் உட்காருங்க. எனக்கு போர் அடிக்குது. அப்ப என் கூட யார் விளையாட வருவா? மல்லி, நீ விளையாட வரியா? உருண்டை திரண்ட உப்பில்லாத கொழுக்கட்டை விளையாடலாமா? கொஞ்சறதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ எதுக்கு இந்த வேஷம் போடுற, என்ன திட்டம் வச்சிருக்கேன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். வெயிட் பண்ணு. கேட்டுட்டே இருக்க, நீ பதில் சொல்லாம இருக்க. நீ நானும் சேர்ந்து விளையாடலாமா? வர வர அவ வந்து விளையாடுவா. அக்கா, எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு, வீடெல்லாம் ஒதுங்க வைக்க வேண்டி இருக்கு. நீங்க வந்து அங்க உட்காருங்க, அப்புறமா நம்ம விளையாடலாம். இல்ல நம்ம விளையாடலாம் மல்லி, வா. ஐயோ, வாங்க வாங்க வாங்க. இல்ல விளையாடணும். குட்டிமா, இங்க உட்காருங்க, உட்காருங்க, விளையாடணும். உட்காருங்க. உங்க 2 பேர்கிட்டயும் விஜய் வரட்டும், உங்களை நான் சொல்லி கொடுக்கறேன். என்ன விளையாட்டுல சேர்க்காம துரத்தி துரத்தி விடுறீங்கல்ல, சொல்லி கொடுக்கறேன் இரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அடிஷன் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம், நாளைக்கு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். பை வெண்பா. ஹே ஸ்வேதா, வா வா. ஹே ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
நீ இங்க வந்திருக்கேன்னு இப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். குட்டிமா இது யாரு? ரேணுமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஸ்வேதா, நான் ஒரு வீடியோ சேனல் ஆரம்பிச்சிட்டேன். 2 வீடியோ பண்ணிருக்கேன். நீ அதை பாக்குறியா? எங்க வீட்ல 2 பப்பி வாங்கிருக்கோம். நானே அதை காட்ட தான் உன்னை கூப்பிடுவேன். அப்படியா? சரி நான் வரேன். மல்லிமா, ஸ்வேதா பப்பி வாங்கிருக்காளாம். நான் போய் பாத்துட்டு வரவா? ஓகே, ஜாக்கிரதையா விளையாடணும். பப்பி வாங்கிட்டு கை வைக்க கூடாது. கவனமா விளையாடுவா மல்லிமா. சரி மல்லிமா, தேங்க்ஸ். ஸ்வேதா வா போலாம். வா. இந்த வீட்ல என்ன 2 பேருமே கண்டுக்கிறதே இல்ல. அதுல இந்த குட்டிமா என்ன ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்ல. முன்னாடி கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப அதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் இந்த மல்லி தான் காரணம். எவ்வளவு ஒய்யாரமா தாலிய தொங்க விட்டுருக்கா. இந்த தாலி கழுத்துல தொங்குறதுதான் இவளோட திமிருக்கெல்லாம் காரணம். இந்த தாலியை வச்சு இன்னைக்கு வேலையை ஆரம்பிக்கிறேன். இத ஒண்ணு வச்சுதானே விஜய மொத்தமா கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு வைக்கிறண்டி வேட்டு. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம். என் பேர் பழனி, இவன் கிருஷ்ணன். நாங்க 2 பேரும் உங்க ஏரியா தான் தம்பி. வணக்கம். நான் உங்களை பார்த்திருக்கேன். கோயில் திருவிழாக்கு நீங்க டொனேஷன் வாங்க வருவீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி ஒரு டீ சாப்பிட்டே பேசலாமா? அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. அண்ணே ஒரு 3 டீ. ஓகே சார். அந்த மாதிரி டீ வந்துருச்சு பாருங்க. எடுத்துக்கோங்க சார். கிருஷ்ணா எடுத்துக்கோ. சரிங்க சார். குடிங்க. சரிங்க தம்பி. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? தம்பி வீட்ல உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தம்பி நாங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கோம். நம்ம ஏரியாவுல எந்த வீடு விலைக்கு வருது, எந்த வீடு லிட்டிகேஷன்ல இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு அத்துப்படி தம்பி. நம்ம ஏரியாவுல 1 சென்ட் இடம் வாங்கணும்னாலும் எங்களுக்கு தெரியாம வாங்க முடியாது தம்பி. சரி, எனக்கும் எங்க அக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் வீடு சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறதுனால அந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து கைப்பற்றுற பொறுப்பை உங்க அக்கா ஒரு தப்பான ஆளுகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க தம்பி. அது பேய்க்கு பயந்து பிசாசு கிட்ட ஒப்படைச்ச மாதிரி. அதுலயும் அந்த லாயர் இருக்கானே, அவர் ரொம்ப வில்லங்க முடிச்சவன். பழி பாவத்துக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். உங்க 2 பேர் கடையில பூந்து உங்க 2 பேருக்கும் கெட்ட பேரை உண்டாக்குவான். உங்க 2 பேத்துக்கு இடையே பெரிய பகையை உண்டாக்கிடுவான். ரவுடிகளை கொண்டு வந்து நிறுத்துவான். உங்க 2 பேரையுமே வீடு போனா போகுதுங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துருவான். கடைசியில அந்த வீடு உங்களுக்கு இல்ல, உங்க அக்காவுக்கு இல்லன்னு ஆயிடும். நம்ம ஏரியாவுல பல வருஷமா இருக்கீங்க தம்பி. நீங்க உழைச்சு முன்னேறினத கண்ணால பாத்துருக்கோம். அதனாலதான் சொல்றோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தம்பி. என் அக்கா நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப வீம்பு பிடிப்பாங்க. நான் வேணா போன் போட்டு தரேன், நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இல்ல தம்பி, உங்களையாவது எங்களுக்கு தெரியும், உங்க அக்காவை எங்களுக்கு சுத்தமா தெரியாது. நாங்க எப்படி தம்பி பேச முடியும்? அது மட்டும் இல்லாம நாங்க தான் அப்படி சொன்னோம்னு தெரிஞ்சா அந்த ரியல் எஸ்டேட் ரங்கராஜ் எங்ககிட்டயும் பிரச்சனை பண்ணுவான். அது எங்க தொழிலுக்கு பிரச்சனையாயிடும் தம்பி. எங்க பேரை மட்டும் இழுத்து விட்டுறாதீங்க தம்பி. அப்ப நாங்க கிளம்புறோம் தம்பி. தம்பி டீக்கு மட்டும் காசு கொடுத்துருங்க. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வரேன் தம்பி. வாடா. இந்த ராஜி என் வீட்டை என்கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்றாளா? எவ்வளவு திமிர் இருக்கணும். உன் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணலன்னு கால் பண்றியா? உன்கிட்ட யார் அதெல்லாம் எதிர்பார்த்தா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு தான் பிடிக்காது இல்ல? இதுல நீ வாழ்த்த வர செய்வியா? நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் கால் பண்ணல. அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். வீட்டை என்கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் ஆளு, லாயர்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியாமே.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.